வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, துக்கத்தை ஏற்படுத்தும் மிருத்யு பாகை பார்ட் 4 வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கு முந்தின வீடியோவில். அதனால் ஒவ்வொரு ராசியில் ராகு, கேது, லக்னம், மாந்தி இந்த 4 கிரகங்கள் எந்த பாகையில் இருந்தால் மிருத்யு புள்ளியை அது அடையுது, அப்போ எந்த இடத்துல இருந்தால் அது கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பார்ப்போம். மேச ராசியில் ராகு 14 டிகிரி, கேது 8 டிகிரி, லக்னம் 1 டிகிரி, மாந்தி 23 டிகிரி. ரிஷபத்தில் ராகு 13 டிகிரி, கேது 18 டிகிரி, லக்னம் 9 டிகிரி, மாந்தி 24 டிகிரி. மிதுனம் 12 டிகிரி, மிதுனத்தில் ராகு 12 டிகிரி, கேது 20 டிகிரி, லக்னம் 22 டிகிரி, மாந்தி 11 டிகிரி. கடகத்தில் ராகு 11 டிகிரி, கேது 10 டிகிரி, லக்னம் 22 டிகிரி, மாந்தி 12 டிகிரி. சிம்மத்தில் ராகு 24 டிகிரி, கேது 21 டிகிரி, லக்னம் 25 டிகிரி, மாந்தி 13 டிகிரி. கன்னியில் ராகு 23 டிகிரி, கேது 22 டிகிரி, லக்னம் 2 டிகிரி, மாந்தி 14 டிகிரி. துலாமில் ராகு 22 டிகிரி, கேது 23 டிகிரி, லக்னம் 4 டிகிரி, மாந்தி 8 டிகிரி. விருச்சிகத்தில் ராகு 21 டிகிரி, கேது 24 டிகிரி, லக்னம் 23 டிகிரி, மாந்தி 18 டிகிரி. தனுசில் ராகு 10 டிகிரி, கேது 11 டிகிரி, லக்னம் 18 டிகிரி, மாந்தி 20 டிகிரி. மகரத்தில் ராகு 20 டிகிரி, கேது 12 டிகிரி, லக்னம் 20 டிகிரி, மாந்தி 10 டிகிரி. கும்பத்தில் ராகு 18 டிகிரி, கேது 13 டிகிரி, லக்னம் 24 டிகிரி, மாந்தி 21 டிகிரி. மீனத்தில் ராகு 8 டிகிரி, கேது 14 டிகிரி, லக்னம் 10 டிகிரி, மாந்தி 22 டிகிரி. இந்த டிகிரிகளில் எந்த குறிப்பிட்ட இங்கே குறிப்பிடப்பட்ட கிரகம் அந்த ராசியில் நிற்கிதோ அவங்களுக்கு தீர்க்க முடியாத துன்பம் ஏற்படும், அல்லது நோய் திடீர்னு நோய் வரும். எதனால் வந்துச்சுன்னே தெரியாது. அதனால் கஷ்டப்படுற மாதிரி சூழல் ஏற்படும். இந்த மாதிரி குறிப்பிட்ட டிகிரிஸில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது, லக்னம் இருக்கும்போது பிறவியிலேயே உங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாந்தி இருந்துச்சுன்னா இந்த குறிப்பிட்ட டிகிரி வரும்போது கண்ட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகுதாங்கிறது தெரியல எனக்கு. இது குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் அப்ளை பண்ணுறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த குறிப்பிட்ட கிரகம் எந்த டிகிரியில் இருந்தால் நற்பலன்கள் செய்ய வாய்ப்பில்லை, இந்த குறிப்பிட்ட டிகிரியில் இந்த கிரகங்கள் இருந்தால் என்ன கெடுப்பலன்கள் உங்களுக்கு நடக்குது, தசா புத்தியில் இந்த உதாரணத்துக்கு ராகு 14 டிகிரியில் இருக்குது, ராகுனுடைய திசையோ ராகுனுடைய புத்தியோ வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது, கோச்சாரத்தில் ராகு இந்த மேசத்தில் 14 டிகிரியில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்குதுங்கிறத நடைமுறையில் பொருத்தி பார்த்து உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிரலாம் கமெண்ட்ஸில். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய நான் பேச விரும்பலை, ஏன்னா சார்ட்டாக இருக்கிறதுனால என்னால் நிறைய சொல்ல முடியல. அதனால் இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.